ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. அந்த தெய்வம் கண் திறந்துருச்சேன்னு நினைச்சேன். அது அத்தனையும் பொய்ன்னு சொல்லி அந்த தெய்வத்தோட கண்ணையே மூடிட்டீங்க சார். அவகிட்ட சொன்னா என் உணர்ச்சியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றா. நான் புரிஞ்சுக்காம இல்ல, ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அத உங்களால மட்டும்தான் நிறைவா கொடுக்க முடியும். அத அவதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அவளை எனக்கு 10 வருஷமா தெரியும். மனசால யாருக்கும் எந்த தீங்கும் கூட அவ நினைச்சதில்ல. அவள மாதிரி ஒரு நல்லவ அவ மட்டும்தான். தான் கஷ்டத்தை யார்கிட்டயுமே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு அழுத்திப்பா. அவ மனசுக்குள்ள அழற கண்ணீரை நீங்க தான் துடைக்கணும் சார். காந்தத்தோட ஒரு பக்கம் பக்கத்துல இருந்தாலும் அது என்னைக்குமே ஒட்டாது. ஆனா அதையே திரும்பி வச்சா ஒட்டிக்கும். அதே மாதிரிதான் சேரக்கூடாதுங்கிற முடிவுல 2 பேரும் உறுதியா இருந்தா உங்களை ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம். ஒருத்தர் முடிவை மாத்திக்கிட்டா ஒருத்தர் மனசு தானா மாறிடும். நீங்களாவது உங்க மனச மாத்திக்கோங்க சார். எங்க வினோவை ஏத்துக்கோங்க சார். அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. வாழ்க்கையில தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் துணையா இருக்க அவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும். அது நீங்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உரிமையா பேசுறதா நினைக்காதீங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும்னு தோணுச்சு, அதான் கொட்டிட்டேன். நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார். அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க சார். பதில் தெரிஞ்ச கேள்வியை கேட்டிருந்தா பதில் சொல்லிருப்பேன். பதில் தெரியாத கேள்வி கேட்டிருந்தா தெரியாதுன்னு சொல்லிருப்பேன். நீங்க பதிலே சொல்ல முடியாத கேள்வியை கேக்குறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் எப்படி உங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களோ அதே உறுதியில தான் கடவுளும் இருப்பாரு. அவரு கண்டிப்பா உங்களை ஒண்ணு சேர்த்துருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தம்பி, நீங்க யாரு? எதுக்கு ரொம்ப நேரமா என் வீட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த கதையும் இல்ல. ஆனா நான் இந்த வீட்டு வாசல் முன்னால வந்து நிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். பேப்பர்ல கும்பகோணம் கோவிலுடைய போட்டோவை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. இந்த கோவிலுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன்னு எனக்குள்ள ஒரு உணர்வு சொல்லுச்சு. அதனாலதான் நான் இந்த ஊர் கோவிலுக்கு வந்து பார்த்தேன். பார்த்ததும் என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது சரிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இந்த ஊர் கோவிலுக்கு வந்திருக்கேன். பல தடவை சின்ன வயசுல நான் இந்த கோவிலுக்கு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. கோவில இருந்து வெளியில வந்து நான் யாருங்கிறது எனக்கு தெரியாம தெருவா என்ன தேடி அலைஞ்சிட்டு இருந்த போது சிவா சிவான்னு ஏதோ ஒண்ணு என்ன துரத்துச்சு. அது என்ன துரத்துனாலதான் நான் இப்போ உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன். கோவிலுக்கு போன உடனே எப்படி நான் அங்க ஏற்கனவே வந்திருக்கேங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சோ அதே மாதிரி இந்த வீட்டு வாசலை பார்த்த உடனே எனக்கு இங்க வாழ்ந்த ஞாபகம் வருது. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். நான் ஒண்ணு கேட்கலாமா? உங்க அனுமதியோட ஒரே ஒரு தடவை வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? போய் பாருங்க.
டேய் சிவா, வாசப்படியை தாண்டாதடா. டேய் சிவா, எங்கடா ஓடுற? சிவா, ஓடி போய் கீழே விழுந்துறாத. டேய் சிவா, சிவா, டேய் சிவா, இப்படி சுத்தாதடா, தலை கிருகிருன்னு வரப்போகுதுடா. தம்பி தம்பி, என்னாச்சு தம்பி? ஐயா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா? கொஞ்சம் இருப்பா, கொண்டு வரேன். தம்பி, இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க.